ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம்மேக்கர் லைஃப் ஸ்டைல்ஸ். என்னடா அடுக்கி வச்சுருக்குன்னு சொல்லி பார்க்குறீங்களா? இதெல்லாம் நமக்கு நட்ஸு. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகும்போது நிறைய டேப்லெட்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த டேப்லெட்ஸ் பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும். அப்புறம் முடி வளரல சொல்லி நிறைய எண்ணெய்களை வாங்கி நம்ம தேய்ப்போம். பட் அதெல்லாம் விட நம்ம முடி வளரலன்னு சொல்லி எண்ணெய்களை தேய்க்கும்போது அது என்ன தான் எண்ணெய் தேய்ச்சாலும் நமக்கு உடம்புக்குள்ளே நமக்கு சத்து இருந்தால் தான் கண்டிப்பாக முடிகள் வளரும். அதே மாதிரி தான் நம்ம நல்லா சாப்பிட்டாலும் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடும்போது தான் நமக்கு அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நட்ஸ் வகைகளை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு ஸ்கின்னுக்கு நல்லாயிருக்கும், ஹேருக்கு நல்லாயிருக்கும், உங்கள் உடம்புல உள்ள அனிமிக்காக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த எல்லா நட்ஸ்லேயுமே உங்களுக்கு ஃபைபர் இருக்குது, அப்புறம் மெக்னீசியம் இருக்குது, சிங்க் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, அப்புறம் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் இது விலை வைஸ் காஸ்ட் வைஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது உங்களுக்கு நான் என்னென்ன விலைன்னு சொல்லி சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் பெரிய பெரிய விலை கொடுத்து வாங்கி ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக செலவாகும். பட் இது ரொம்ப கம்மி விலையில் கிடைக்கிறதுனால யாருக்கும் தெரிய மாட்டேங்குது இதோட அருமை. ஸோ அதனால் இனிமேல் டெய்லி இந்த மாதிரி நட்ஸில் நீங்கள் ஒரு 5 சாப்பிட்லாம். இது கூட பாதாம் சேர்த்துக்கோங்க, பிஸ்தா சேர்த்துக்கோங்க, வால்நட் சேர்த்துக்கோங்க, அத்திப்பழம் சேர்த்துக்கோங்க. ஸோ அதனால் இப்போ இது பூசணி விதை, பம்கின் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட விலை 100 கிராம் பேக்கெட் 47 ரூபா. ரொம்ப சீப்பாக தான், நமக்கு விலை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு இது சன்ஃப்ளவர் சீடு, சூரியகாந்தி விதை இருக்கு இல்லையா? ஸோ சூரியகாந்தி விதை இது 100 கிராம் 37 ரூபா தான் போட்டிருக்காங்க. இதுவுமே டெய்லி நீங்கள் 5 எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. அப்புறம் பிளாக் டேட்ஸ், கருப்பு திராட்சை இருக்கு இல்லையா? ஸோ இதுவுமே 100 கிராம் 40 ரூபா. ரொம்ப விலை மலிவு தான். கண்டிப்பாக இதையுமே நீங்கள் டெய்லி ஒரு 10 எடுத்துக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஃப்ளாக்ஸ் சீட், அதாவது ஆளி விதை இருக்கு இல்லையா? ஸோ இதுவும் 100 கிராம் 26 ரூபா தான். ஸோ இதையுமே நீங்கள் கண்டிப்பாக டெய்லி ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு கிரைண்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்படியே ராவாக கூட நீங்கள் பச்சையாக கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, எல்லா நட்ஸ் இருக்கு இல்லையா, அதை முந்தின நாள் நைட்டே தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த தண்ணியோடு நல்லா அரைச்சிட்டு கொஞ்சோண்டு பாலும் கொஞ்சோண்டு வாழைப்பழமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாகவும் குடிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கணுன்னா கூட குடிச்சிக்கலாம். மில்க் ஷேக் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாதாம் பிசினில் நிறைய கண்டென்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் வெயிட் லாஸ்க்கும் நமக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் உள்ள எல்லா நட்ஸுமே நமக்கு வெயிட் லாஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணும். நல்லா முடி வளர்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸ்கின் ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். இதில் ஒரு 2-3 எடுத்து நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஜெல்லி டைப்பில் ஆயிரும். ஸோ அதை நீங்கள் மில்க் ஷேக் பண்ணுறீங்களே, ஸோ அது மேலே நீங்கள் போட்டுட்டு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி நட்ஸ்களை சாப்பிடுங்க. விலை கம்மியாக இருக்கிறனால இதோட அருமை நமக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதனால் நீங்களாம் இதெல்லாம் ஒமிட் பண்ணாமல் டெய்லி இதில் பூசணி விதையில் ஒரு 5, சன்ஃப்ளவர் விதையில் ஒரு 5, பிளாக் டேட்ஸில் ஒரு 6, ஆளி விதையில் ஒரு 1/2 ஸ்பூன், பாதாம் பிசின் 2, அப்புறம் பாதாம் பருப்பு இருக்கு இல்லையா? ஸோ அந்த பாதாம் பருப்பு ஒரு நாளைக்கு 5 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் பிஸ்தா எடுத்துக்கோங்க, 2 பிஸ்தா எடுத்துக்கோங்க. அப்புறம் வால்நட் 1 எடுத்துக்கோங்க. பிக்கு, அதாவது அத்திப்பழம் ஒரு 1 எடுத்துக்கோங்க. டேட்ஸ் ஒரு 2-3 எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ளும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ரிசல்ட்டு கிடைக்கும். நீங்கள் டாக்டரை தேடி போகணுன்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இனிமேல் டெய்லி நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன டப்பாவில் இதில் எல்லா பருப்புமே போட்டுக்கோங்க. 2 நாளைக்கு ஒரு டைம் சாப்பிட்ற இருக்கோங்க. அப்படி இல்லைனா 1 வீக் மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் ஒரு நாளைக்கு 5 அப்படின்னா கவுண்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் ஆஃபீஸில் எந்த டைமில் ஃப்ரீ இருப்பீங்களோ அந்த டைமில் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு மறக்காது. நீங்கள் வீட்டில் இருக்கும்போது தான் சாப்பிடும்போது நமக்கு மறக்கும். ஆஃபீஸில் கொண்டு போனீங்க அப்படின்னா மறக்காது. ஸோ அதனால் அந்த டைமை யூஸ் பண்ணி கண்டிப்பாக டெய்லி நீங்களும் நட்ஸை சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.